இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு அலாரம் வைப்பாங்க. அலாரம் வச்சா பாம்பு விழ போகுதுன்னு இன்ஃபார்ம் வந்துடும். எல்லாருமே போயிட்டாங்க. என்னோட வேலை செய்த பையன் மட்டும் எங்க ரவி அண்ணனை காணோம், பாம்பு விழ போகுதுன்னு சொன்னது எனக்கு வந்து ரூம்ல வந்து அப்படியே காலாலேயே தூக்கிட்டு ஓட்டினாப்புல. காலால இழுத்துட்டு போனது அந்த பங்கர் உள்ள நுழையினா என் ரூம்ல பாம்பு விழுது சார். ஓ! அது கல்லு மண்ணு அதை பார்க்கல அவங்க. பிடிச்சி பரபரம் எடுத்துட்டு போனாங்க. எழுப்பல அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்ச்சி தான் சார். இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியுமாமா? தெரியும் சார். எப்போ தெரியும் உங்களுக்கு இதெல்லாம்? அதாவது அப்போலாம் ஃபோன்லாம் கிடையாது சார். லெட்டர் எழுதுவாங்க. லெட்டர் தான் தெரியும் லெட்டர் சார். எழுதியிருந்தாரா? ஆமாம், இந்த மாதிரிலாம் நடக்குது. நீங்க இப்போ ஃபோன்லயும் பேச முடியல, வீடியோ கால் எதுவும் கிடையாது. திடீர்னு லெட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப பதபதப்பா இருந்திருக்குமாமா? கஷ்டமாக தான் இருக்கும் சார். நீங்க 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 என்ன பதில் படி திரும்பி வான்னு சொல்றீங்களா? இல்லை வந்துருங்க, வேண்டாம், நீ ஏதோ கூட கஞ்சி நமக்கு சேர்ந்து சாப்பிட்டு போவோம், வேண்டாம் வந்துருங்கன்னு எவ்வளோ சொல்லுவோம் சார். ஆனால் வந்து விசா பாஸ்போர்ட்லாம் அவங்க தரல. அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அவங்க அனுப்புனா தான் வர முடியும் டிக்கெட். யார் தெரியல? யூஎஸ் வச்சு பேஸ் இல்ல வச்சு கொய்த்தி வச்சிருந்தாப்புல. கொய்த்தி இது வந்து அமெரிக்கன் கான்ட்ராக்ட். ஓ, அவங்க கான்ட்ராக்டர் வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து அமெரிக்கனுக்கு வந்து $100 அவங்க சாப்பாடு ரூம்லாம் கொடுத்துடணும். ஆனால் பொஃபே சாப்பாடு நல்ல விதமாக செய்தாங்க. அதிலலாம் ஒன்றும் குறை இல்லை அமெரிக்கன்ஸுக்கு லேபர்ஸுக்கெல்லாம். ஆனால் பாம்பிடுறதுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது, டபுள் சம்பளம் கொடுத்தாங்க அப்பயே. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைலாம் நான் வெளிநாட்டில் இருந்திருக்கேன் சார். ரொம்ப ரொம்ப பாம்பு விழுந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன சார் செய்ய முடியும்?